சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா. ஐயா சிவாய நமக ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு பாஜகவுடைய அடிமட்ட தொண்டனுடைய ஒரு குமுறல்னு வச்சுக்கோங்க இப்ப கேட்க போறது. சொல்லுங்க. அதாவது நம்ம அண்ணாமலைஜிக்கு ஏதாவது கட்சியிலிருந்து முக்கியமான பதவி கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தான். சரி. ஆனா கட்சியில சில பெருச்சாளிகள் நிறைய இருக்கு தலைகள்லாம். அவர் உள்ளடி வேலை நிறைய பாக்குறாங்க, நல்லா தெரியுது. ஆலமரங்களா? ஆலமரம் அடியில புல் முளைக்க விடாதுல, அந்த மாதிரி ஆலமரம் நிறைய இருக்கு. என்ன இது மேலிடத்துக்கு முழுசா தகவல் தெரியும், அவங்களும் இவங்க பேச்ச கெடுத்து ஆடுறாங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, பதவிங்கிறது இங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த அரசியலை விட்டு தொலைங்க. அதாவது பதவிங்கிறது ஒரு மோகம். பதவி வந்துட்டா மனுஷனுக்கு ஆணவம் அகங்காரம் வந்துடும். ஆனா அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு கொடுத்தா வராது, அவங்களுக்கு பணிவு தான் வரும், கொடுக்கலாம். ஆனா கொடுக்க மாட்டாங்க ஐயா. நடிக்கிறவனுக்கு தான் காலம். அரசியலை பொறுத்தவரை நல்லா நடிக்க தெரியணும், ஜாலரா போட தெரியணும், கூஜா தூக்க தெரியணும், துண்டை எடுத்து அப்படியே தொடச்சி விட தெரியணும், காரி துப்புனா கூட தொடச்சிக்க தெரியணும். இது அண்ணாமலைக்கு அண்ணாமலை சுய மரியாதை உள்ள மனுஷன். அவருக்கு அவர் சொன்னதுதான். நீ எடப்பாடிய நீ கூட்டணி வச்சா பதவி விலக வேண்டாம், விலகிட்டார்ல, தன்மானவுல சிங்கம். அதனால இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பதவிங்கிறது ஒரு கூந்தல் மாதிரி. அண்ணாமலை சொன்னார் உரிக்க உரிக்க வெங்காயினார். அதே மாதிரி அந்த அரசியல் பதவினா ஒரு கூந்தல். நமக்கு இருக்கு மிகப்பெரிய பதவி, சிவலோக பதவி, வைகுண்ட பதவி. அதுதான் மிகப்பெரிய பதவியா. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற நீர் பூசி விளங்குவதும் எக்காலம், அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்கிறான். நீ 800 புரிஞ்சுக்கோங்க ஐயா, 800 யுகங்கள் ஊசி முனையில நீ தவம் இருந்தாலும் கிடைக்காத பெரிய பதவி என்ன பதவினா பிரதமர் பதவி கிடையாது, சிஎம் பதவி கிடையாது, சிவலோக பதவி. அந்த பதவி ₹1 திருநீர் போயிட்டாங்க சிவசிவான்னு 3 கோடு போட்டா கிடைக்குமா? அதை செய்யுங்க, அதுதான் மிகப்பெரிய பதவி. நம்ம எல்லாரும் அங்கதான் போறோம், புரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் அற்பம் ஐயா. பதவி வந்தோடனே கௌரவம் வந்துடும், பக்கத்துல 4 போலீஸ் துப்பாக்கியோட வந்தவொடனே தெனாவட்டு வந்துடும், 4 பேரை மதிக்க தோணாது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கான். ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது. அண்ணாமலை நிறைய பேர் அப்படி இருக்கான். அதனால இதெல்லாம் மாயை நரகத்துல கொண்டு தள்ளிடும் ஆத்மாவை. நம்முடைய வீடு எங்க இருக்கு பாருங்க. சிவபெருமான் நினைச்சவங்க, சிவன் சாதாரண தெய்வம் கிடையாது. எத்தனை 14 உலகத்துல படைச்சவன், இத்தனை நட்சத்திர மண்டலங்கள் வச்சிருக்கான். இதே மாதிரி பூமி அவன் நினைச்சா ஒரு நொடியில 1000 பூமி படைச்சு இதே போல ஜனங்களை படைச்சு உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு பிரதமர் பதவி கொடுக்கலாம், உங்களை ஆள வைக்கலாம். நான் சொல்லல, அப்பா சிவபெருமானே சொல்றான். முத்து பதித்த தேரும் பவளத்தால் சாவடியும் மண்டபமும் கல்பதித்த விளக்குகளும் கண்ணடங்கா செல்வம் உண்டு, காலுக்கு வீரகண்டை கையிரண்டுக்கு தங்கம் உண்டுங்க, புவையால பிறந்தவரே என் மக்கா எழுந்திரடாங்க. அதனால சிவபெருமானே அப்பாவே சொல்றான், ஏடா அப்பாவோட உலகத்துல உனக்கு என்ன வேணும்? எல்லாம் இருக்குடா. இதனடா பிரதமர் பதவி, இதனடா சிஎம் பதவி, இதை விட பெரிய பதவி தரேங்கிறான். முத்து பதித்த தேரும், முத்து பதித்த தங்க தேர்ல நீ ராஜாங்கம் பண்ணலாங்கிறான். புரியுதா உங்களுக்கு? சாமி சொல்ற மாதிரி தங்க குதிரை உண்டு தர்ம ராசர் அரச ஆட்சி தீமையிலே. எப்படி இவ்வளவு பவுச்சு வச்சிருக்காங்க? பால் கொடுத்து தாளாட்டி பஞ்சனையில் கிடத்திடுவேங்க. அப்பா வருந்தி அப்பா பாடுறான் சிவபெருமா. இவ்வளவு பதவி உங்களுக்கு வச்சிருக்கான். இதை விட்டுட்டு இந்த அற்ப பதவியை விட்டு தொலைங்கய்யா. அரசியல் கண்ணாங்கடி இது கொஞ்ச காலம், ஒரு கணப்பொழுதில் அழிஞ்சிரும் இந்த வாழ்க்கை, இந்த உடல். விழுந்து விடும் நோகுதே திருமணி சிவனைங்க. ஒரு கணப்பொழுதுல மனிதனுடைய வாழ்க்கை முடிச்சிடும். இதுல எவன் எந்த பதவிக்கு போனா என்னையா? விட்டு தொலைங்கய்யா, அப்பாவை தேடுங்கய்யா. அப்பாவுடைய பதவி தான் பெரிய பதவி. சுடுகாடுதான் அந்த எதிர்காலமே, நிரந்தர போச்சு சுடுகாடு தான் உங்களுக்கு நடந்தது. அங்கேயும் அப்பா சிவபெருமா தான் இருக்கான். நீங்க எங்க போனாலும் கிடைக்கல, அப்பாவுடைய பாதத்துக்கு தான் வரும். இங்க பாருங்க, உலகத்துல அப்பா ஐயா உனக்கு இடையே பேசாதீங்க. இந்த உலகத்துல எல்லாம் படைச்சது அழிக்கிறது எல்லாம் அப்பா சிவபெருமா. அதான் அப்பா சொன்னா, உந்தன் பழங்குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன், உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான் மகனே, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன், கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13 பாடுகிறேன் சிவகாண்டம். அப்பா சொல்றான், மகனே இந்த உலகத்துல உண்டாக்குறது நான் தான், அழிக்கிறது நான் தான், எல்லாமே நான் தான், படைக்கிறது ஏகமாதாய் நிறைந்த பரன் இருந்துலக. அப்பா இல்லாத இடம் கிடையாது. ஏகம் என்றால் அனைத்தும், அனைத்திலும் அப்பா வியாபித்து இருக்கிறேன், அப்பா தான் ஆள்றேங்கிறான். அப்படியோட சிவ பரம்பொருளை தேடுங்கய்யா. இந்த மண்ணாங்கட்டி பதவி யாரும் மாயில மூழ்கி தொலையாதீங்கய்யா. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். நீ எப்ப எவன் செத்து போவான்னு சொல்ல முடியாது. நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். மரணம் உனக்கு எப்ப வேணாலும் தட்டும். உன்னுடைய உடல் அழியும், உன்னுடைய ஆத்மாலையும் அது உன்னுடைய ஆத்மாவுக்கு பவிசு, அதாவது மோட்சகதி அடையணும். இல்லைன்னா மீண்டும் இறப்புகளை மண்ணுலகளை 84 லட்சம் பிறவி. நான் சொல்ல அப்பா சொல்றான், ரஜசி பிள்ளைங்க கத்தோ கர்மசிங் ஜாயுதே ததா பிள்ளைங்க சமசி முடிவு ஜாயுதேன்ட்டான். பிறந்து செத்து தொலைவீங்க, முக்தியே கிடையாது, வீடு வரை கிடைக்காது. அதனால இந்த பதவியெல்லாம் விடுங்க ஐயா. அண்ணாமலையே இந்த பதவி விரும்ப மாட்டாரு. அண்ணாமலை நினைச்சதா எப்போ ஜாலரா அடிச்சுட்டு மந்திரி ஆயிருக்கலாம், ஏன் துணை பிரதமராக கூட ஆயிருக்கலாம்.
அண்ணாமலை இது விரும்ப மாட்டாரு. நீங்க எதுக்கு போட்டு அடிச்சுக்கிறீங்க? அட விடுங்கய்யா அந்த கருமம் பிடிச்ச பதவியில். அப்பாவை தேடுங்க. இது வேண்டாம். இது அண்ணாமலைக்கே தெரியும். இது அற்பம், இது மாயை. நீ 1000 கோடி சொத்து வேணாலும் வச்சுக்கோ. நீ எவ்வளவு அனுபவிப்ப? உனக்கு நாள் கொடுக்கப்பட்டது. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து அடக்குவதில் நான் யமன்கிறான். எல்லாம் வந்தான் உன் இதயத்துல இருக்கான். ஈஸ்வர சர்வபுதானி பிரமேன் சர்வபுதானி எந்தோடைய மாயாங்கிறான். எல்லா இதயத்திலும் நான் தான் இருந்து வழி நடத்துறப்ப அவன் செஞ்ச பாவ கர்மனை கேட்ட நான் தான் தண்டனை கொடுக்கேன், நான் தான் வாழ்வும் கொடுக்குறேன். எல்லாம் சிவன் தான். அதனால சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, பெரிய பதவி இருக்கு. பெருமாளை தேடினா உனக்கு வைகுண்ட பதவி, சிவனை தேடினா சிவலோக பதவி. ரெண்டுல ஒண்ணு பிடிச்சிக்காதான். அப்பா சொன்னா அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டான் அல்லோ சிவனே ஐயா. சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டதுல சிவனேங்க. ஒண்ணு அரகரான்னு சொல்லு, சிவசிவன் சொல்லு. இந்த 2 நாமமும் பாவிகள் வாயில நுழையாத அவன் சொல்ல மாட்டான். அவன் சாவர வரைக்கும் சொல்ல மாட்டான். அவன் சுடுகாட்டுல வச்சு எரிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டான். இந்த 2 நாமத்தை சொன்னா மோட்சம் அடைஞ்சிரும். அவன் ஆத்மா முக்திக்கு போயிடும். சாமி எதோ சொன்னா பாவி அவன் சத்து பசுவமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்திருவேன். இந்த உடல் பசுவம் அந்த உடம்பு எரிச்சிருவான், மண்ணுக்கு விட்டு முக்கிடுவான். ஆனா அந்த ஆத்மா அழியாது. இந்த உலகமே எரிஞ்சாலும் ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்கு நான் ஆக்கினை நரகத்துல தண்டனை கொடுப்பேங்கிறான் சிவபரம்பொருள். அதனால இங்க பாருங்க, இங்க மோடியோ இங்க யாருமே பெரியவன் கிடையாது. இங்க மோடியும் பெரிய ஆள் கிடையாது, அண்ணாமலையும் பெரிய ஆள் கிடையாது, எந்த மலையும் பெரிய ஆள் கிடையாது. அந்த அண்ணாமலையார் தான் பெரிய ஆளு. இதை விடுங்க. ஆகுனா நீங்க இதே போன பண்ணியாண்ட எப்ப பார்த்தாலும் அதே கேட்டுட்டு இங்க பாருங்க. அண்ணாமலையே இந்த பதவி விரும்பாடு. அவருக்கு தெரியும். அவர் பகவத்கீதை படிச்சிருக்காரு. பகவத்கீதை நல்லா படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் இறப்புக்கு அப்புறம் என்ன கதி மனுஷன் அடைய போறான், யாரை தேடினா என்ன கிடைக்கும், எப்போ முக்தி அடைய முடியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அவரே எத்தனையோ புத்தகம் படிச்சிருக்காரு, அவருக்கு தெரியாதா? விட்டுருங்க. அதனால அங்க பாருங்க, எத்தனையோ உலகம் இருக்கு. அப்பா நினைச்சா இதே மாதிரி 100 பூமியை படைக்கலாம். ஒரு கனவு படைச்சு அங்க 100 கோடி வரை மக்களை பிறவி செய்யப்பட்டு உனக்கு ஆட்சியை கொடுக்கலாம். சிவன் நினைச்சா முடியும். அவன் நினைச்சா முடியாதாங்க? அனைத்தும் அவன் தான், உனக்குள்ள அவன் தான் இருக்கான். அதான் அப்பா சொன்னா தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவர்க்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். கண்ணாளே மன கண்ணாளே காணுமப்பா வழியதுதான், மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானாயிருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதீரும் என் மகனே. அப்பா வருந்தி பட சிவபெருமான் பாடுறான். பிள்ளைகளே 3 ஆசை உங்களுக்கு மாற்றான இருக்குது. அப்பாவை அடையக்கூடிய வழியில இந்த 3 ஆசை உங்களுக்கு கிடைக்கல இருக்குது. முக்குணங்கள் ரஜஸ் தமஸ் காபி போய் சத்துவம் பகுதி பாரு. என்ன 3 குணங்கள்? பெண்ணாசை, மண்ணாசை, குணாசை. இந்த 3 ஆசையும் தூக்கி தூரப்பட்டு அப்பாவும் கண்ணுக்கு தெரியுமா இந்த கரையில இருந்து கரை ஏறிடுவா. இந்த 3 ஆசையில தான் மனசை மூழ்கி சீரழிகிறான், தன்னை தானே வீழ்த்திக்கிறான், ஆத்மாவை நாசம் பண்றான். புரியுதா உங்களுக்கு? ஆத்மாவை நாசம் பண்ணி நீ அழிஞ்சுதான் போறீங்க. புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லுங்க, நீ மனுஷனா பிறந்ததே நீ ஆத்மாவை தேடி மோட்சம் அடையிறதுதான். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ பல பிறவி அடிக்கணும். நீ கண்ணுக்கு புலப்படாத ஜென்மங்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு பிறவிதான். நீ மலத்துல நிறைய புழு, அதுவும் ஒரு பிறவி எடுக்கணும். மீளா நரக அடையணும். அதான் அப்ப சொன்னா வையகத்தில் கொலைகளவு மாது சூது பிறன்முகம் செய்யாத தீவினைகள் செய்தவர் கொன்றுமானால் அகிலக்கிடங்கில் வாழ்கிற ஆளி புழுக்கிரையாவீர். முன்கணக்கும் பின்கணக்கும் முதற்கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன், கனக வழி துரைத்து விட்டேன், வாழும் பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தடையத்தவர்களை பார சிறை வைத்துடுவேன். நான் பிரதமர், நான் சிஎம், நான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி நீ எங்க போய் எங்க அப்பா சிவபெருமான் போய் சொல்ல முடியாது. நீ அங்க எல்லாரும் சரி, அவன் நீதிமன்றத்துல நீ எல்லாம் சரிசமம் தான். நீ நல்லது பண்ணா உனக்கு மோட்சம், இல்லையா என்ன தண்டனை சொல்றான் பாருங்க. இது விளக்கம் கொடுக்க 1 மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு தண்டனை இருக்கியா? இவன் என்னமோ நினைச்சுக்கிறான் செத்து போனதுக்கு எல்லாம் முடிஞ்சிருது, எடுத்து முக்கிறாங்க, இதான் வாழ்க்கை நினைச்சுக்கிறான். பாவிகளா, செத்துக்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்குது. புரிஞ்சுக்கோங்க ஐயா, ஆத்மா தான் நிரந்தரம். நீங்க ஆத்மாவை தேடுங்க. இந்த பதவி மண்ணாங்கட்டிலாம் கூந்தல் மாதிரி. அண்ணாமலைக்கே தெரியும். அண்ணாமலை அதான் வேண்டாம்னு ஒதுங்கி கிடக்காரு. அவரே அடிக்கடி சொல்றாரு, இந்த இதெல்லாம் வேண்டாங்க, நான் பாட்டு ஆடு வைக்க போறேங்காரு. அவரு தன்னை சராசரத்தை உணர்ந்துட்டாரு, தன்னை உணர்ந்துட்டாரு. பதவி வெறி பிடிச்சு சாகட்டு, கற்பூரமா வந்துடும், மோகம் வந்துடும், வெறி வந்துடும், எல்லாம் வந்துடும், அழிஞ்சு கடைசியில் நாசம் போவானுங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா, தப்பா நினைச்சுக்காங்க. இதான் வாழ்க்கை. நீங்க முக்திக்கு வழி தேடுங்க. பிறந்தனுக்கும் முக்தி தான். ஆண்டு தொலைஞ்சிடாங்க. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடைய வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களின் பாதம் பணிந்து இரு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்சால் 2 குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், 2 பேருக்காவது பகிருங்கள், புண்ணியமாக போகும். இது ஒரு சிவாலய திருப்பணி இந்த இடத்துல நடைபெறுது. இந்த இடம்லாம் புதராக இருந்தது. இதில் சாமியுடைய அந்த திருமேனி எடுத்து வச்சுருக்கிறோம். முக்தீஸ்வரருங்கிற திருநாமம் சுவாமிக்கு. ஆதியில் இந்த இடத்துல ஒரு முனிவர் தவம் பண்ணியிருக்கிறாரு. அவர் எம்பெருமானை
புகழ்ந்து பாடிய அந்த திருவாசக ஓலைச்சுவடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் பயன்படுத்திய வாசி தண்டம், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய அந்த தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய வாசி தண்டம் கூட இன்றளவும் அதை நாங்கள் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது. நீங்கள் வந்தால் தரிசனம் பண்ணலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அருகில் இந்த திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மக்களே. 93 85 44 31 06 இந்த எண்ணு தான் ஜிபே, ஃபோன்பே மொபைல் நம்பரும் கூட, வாட்ஸ்அப் நம்பரும் கூட. எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேரில் கூட வரலாம் மக்களே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த திருப்பணி நடைபெற காரணம் என்னென்னா, அப்பனுடைய அந்த திருமேனியானது கிடைக்கப்பட்டதுனால இங்கே திருப்பணி பண்ணுறோம். கருங்கலிலான உபபீடம் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து கர்ப்பகிரகம் வருது. இப்பொழுது எங்களிடத்தில் பொருளாதாரம் சுத்தமாக இல்லை, நயா பைசா இல்லை பொருளாதாரம். அதனால் மக்களே, உங்களிடத்தில் கையந்திரம் ஏகபரா குரு பிச்சையாக கேட்குறோம். ஏகபரன் அப்பன் மீது அப்பன் திருநாமத்தை சொல்லி பிச்சை கேட்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் உதவுங்கள். ₹1 நீங்கள் பிச்சை கொடுத்தாலும் இந்த திருப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்து முடித்து விடுவோம் மக்களே. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ₹1 தந்தாலும் அன்பாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த திருப்பணிக்கு உதவுங்க. உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும், 7 தலைமுறையும் நல்லாயிருக்கும். உங்களுடைய நோய் நொடியில்லாது இந்த யுகத்தில் இருந்து நீங்கள் பூரண ஆயுளுடன் வாழ்ந்து இறுதியில் அப்பனின் பாதார விந்தையை அடைவீர்கள். நான் சொல்லல, அப்பாவே சொல்கிறான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தலை, இது அப்பா சிவபெருமான் வாழ்த்திய வாழ்த்து. மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சால் 2 பேருக்கு பயிருங்கள். உங்களால் விருப்பம் இருந்தால் நீங்கள் உதவலாம், கட்டாயம் இல்லை. அப்பன் மனதிலிருந்து ஏவினால், உங்களிடத்தில் இந்த திருப்பணிக்கு உதவ சொன்னால் நீங்கள் உதவினால் போதும் மக்களே. முடிஞ்சால் பகிருங்கள். உங்களுக்கு எல்லா வாழ்வும் அப்பன் தருவான். நான் சொல்லலை, அப்பாவே சொல்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. பேசறிய தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர்வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கைச்சான்றோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீழை வாழ தக்கந்தலை துணித்த தம்பீரான் தான் வாழ. மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகீமை வாழ. நல்லோரும் வாழ நவில்வோரும் தான் வாழ எல்லோரும் வாழ்க இருந்து நீடூழி வாழ்க. பிள்ளைகளே, அப்பன் சொல்கிறான், நான் சொல்லலை. பேசறிய தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ. தெய்வ கன்னிகளுடைய பிள்ளைகள் நீங்கள் மனிதர்கள் கிடையாது. நீங்கள் எல்லோரும் பரத்தில் இகத்தில் மனித வாழ்வு பெற்றது கர்மா. நீங்கள் முக்தியில் உங்களுடைய மெய்யான வீடு அங்கே இருக்கிறது. தெய்வ கன்னி பெற்ற பிள்ளைகள் நீங்கள், முனிமார்கள் பெற்ற பிள்ளை. நான் சொல்லலை, பகவானே சொல்கிறான். மகர்ஷே சப்தபூர்வே சத்வர மனோஸ்ததா மத்பா மானச ஜாதா ஏசா லோக இமா பிரஜாங்கா. இந்த பிரஜைகள் அனைவரும் முனிவர்களுக்கும் முனி ரிஷி பத்தினிகளுக்கும் பிறந்தவர்கள் நீங்கள்லாம். அவர்களுடைய வாரிசுகள் வம்சாவளிகள். நீங்கள் யாருமே மனிதர்களுக்கு கிடையாது. ஆத்மா, உங்களுடைய ஆத்மா பரத்திற்கு செல்லும், மோட்ச விடை அடையும். நான் சொல்ல அதை தான் அப்பன் சொன்னான். முனிமார் கிளைவாழங்கிறான். இறுதியில் நீங்கள் பூமியில் பரிபூர்ண ஆயுளுடன் நோய் நொடியில்லாது வாழ்ந்து இகத்திலும் சுகத்தை பெற்று இன்பத்துடன் வாழ்ந்து குழந்தை கிளையுடன் வாழ்ந்து மேலும் நீங்கள் பரகதியை அடைவீர்களாக. நான் சொல்லலை, அப்பா சிவபெருமானே சொல்கிற. மக்களே, பிள்ளைகளே, இந்த திருப்பணி முக்தீஸ்வரர் ஆலயம் திருப்பணி உங்கள் கையில் தான் இருக்குது.
இந்த திருப்பணி முடிகிறது. உபபீடம் வேலை முடிஞ்சிருச்சு மக்களே. இந்த கல்லெல்லாம் இறக்கி போடுங்க. இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது, கருங்கற்கள் இந்த மண்டபம் கட்டுறதுக்கு, மேலே கருப்பகிரகம் கட்டுறதுக்கு. முடிஞ்சால் உதவுங்க பிள்ளைகள். இந்த வீடியோ முடிஞ்சால் 2 பேருக்காவது பகிருங்கள். கோடி புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு ஈசன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பனுடைய அருளால் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு தர்மயுக வாழ்வும் கிடைக்கும். நான் சொல்ல அப்பா சொல்கிறேன், ஆணை மகனே அசையாத கண்மணியே சான்றோர் என் குலங்கள் தப்பாமல் என்னுடைய தர்மபதி ராஜ்யத்தில் தான் வருவார் என் மகனே. வர்மம் உனை பேசி வம்பு செய்த நீசகுலம் அழுந்த நரகமதில் ஆகுவார் என் மகனே. அப்பன் சொல்கிறான், அப்பன் மீது ஆணையிட்டு சொல்கிறான், என் பிள்ளைகளை நீங்கள் தர்மயுக ராஜ்யத்தில் வாழ்வு பெறுவீர்கள், நீங்கள் மோட்சம் பெறுவீர்கள். உங்களை யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தானா அவர்களை நான் நரகத்தில் தள்ளுவேன் என்று எம்பெருமான் சிவபெருமான் சொல்கிறான் மக்களே. நான் சொல்லலை, அப்பாவுடைய வார்த்தை இது. முடிஞ்சால் இந்த வீடியோ 2 பேருக்கு பகிருங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.